சற்றுமுன் கிடைத்த லேட்டஸ்ட் அப்டேட்டின் படி தமிழகத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் நலத்திட்டங்கள் குறித்த அடுத்தடுத்த ஜாக்பாட் அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன. அதாவது தமிழகத்தில் இப்போதுதான் சட்டமன்ற தேர்தல் மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இதற்கான தேர்தல் முடிவுகள் கூட கடந்த மே 4ஆம் தேதி வெளியிடப்பட்டு இருந்தது. அதாவது தமிழகத்தில் முழுவதுமாக வாக்கு எண்ணிக்கை முடிந்து விட்டது. இப்போது வரை முன்னிலையில் தமிழக வெற்றி கழகம்தான் உள்ளது. 99% விஜய் அவர்கள்தான் அடுத்ததாக முதல்வராக இருக்கிறார். அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜக, காங்கிரஸ், பாமக என அனைத்து கட்சிகளை காட்டிலும் லீடிங்கில் இருப்பது விஜய் அவர்கள்தான். இப்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 108 தொகுதியில் வின் செய்து இருக்கிறார். அதாவது வெற்றி பெற்று இருக்கிறார். ஆனால் தமிழகத்தில் 234 இடங்கள் கொண்ட சட்டசபையில் ஆட்சி அமைக்க அல்லது முதல்வர் பதவிக்கு 118 இடங்கள் தேவைப்படுகிறது. அதற்கான மெஜாரிட்டியை விஜய் அவர்கள் ப்ரூவ் செய்தே ஆக வேண்டும். அதாவது நமக்கு கிடைத்த மிக முக்கிய அப்டேட்டின் படி ஆளுநருக்கு விஜய் கடிதம் அனுப்பி இருந்தார். அதாவது அவர் என்ன கடிதத்தில் சொல்லி இருந்தார் என்றால், ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநர் ராஜேந்திரா அவர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் கடிதம் எழுதி உள்ளார். தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி என்ற அடிப்படையில் தாவேகாவுக்கு அழைப்பு விடுக்க வேண்டுகோள் விடுக்கப்பட்டு இருந்தது. தமிழக ஆளுநருக்கு தாவேகா தலைவர் விஜய் இமெயில் மூலமாக இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார். பெரும்பான்மையை நிரூபிக்க 2 வாரம் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது இந்த கடிதத்தை வைத்து பார்க்கும்போது விஜய் அவர்கள் அவருடைய மெஜாரிட்டியை இன்னும் 2 வாரங்களில் ப்ரூவ் செய்துவிட்டு அதன் பிறகுதான் முதல்வர் பதவியை ஏற்பார் என்று தெரிகிறது. இதற்கிடையில் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநருக்கு ஒரு மிக முக்கிய கடிதத்தை எழுதியுள்ளார். அதாவது அவருடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக ஆளுநருக்கு ஒரு மிக முக்கியமான கடிதத்தை அனுப்பியுள்ளார். இதை பெற்றுக்கொண்ட ஆளுநர் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் வரை முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு கோரிக்கை வைத்துள்ளார் ஸ்டாலின் அவருக்கு. இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது தமிழகத்தில் அடுத்ததாக முதல்வராக பதவியேற்க உள்ள விஜய் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதவியேற்ற உடனே பல வகையான நலத்திட்டங்களை செய்யப்போவதாக அறிவித்து இருந்தார். அப்படி அவர் வாக்குறுதியாக கொடுத்த நலத்திட்டங்கள் அனைத்தும் எப்போது தமிழகத்தில் செயல்படுத்தப்படும், யாருக்கெல்லாம் இந்த நலத்திட்டங்கள் கிடைக்கும் என்பது இப்போது பலருடைய மிகப்பெரிய கேள்வி உள்ளது. இப்போது இந்த கேள்விக்கான விடையை இந்த ஒரு வீடியோவில் மிகவும் தெளிவாக முடிந்த அளவு சுருக்கமாக பார்க்கலாம். பாருங்கள். வெல்கம் டு கிட்டி இன்ஃபோ. அதாவது தமிழக வெற்றி கழகம் தனியாக ஒரு வெப்சைட்டையே வெளியிட்டு உள்ளது. tvkvijay.com என்ற வெப்சைட் உள்ளது. அந்த வெப்சைட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கைகள் அனைத்துமே அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டு உள்ளது. அதாவது இதில் குறிப்பாக பெண்களுக்கான நலத்திட்டங்கள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். அதாவது மகளிர் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. அந்த ஆப்ஷனில் பெண்கள், குழந்தைகள், முதியோர் பாதுகாப்புக்கு தனி இலக்கா என்ற ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டு உள்ளது. அதாவது பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலக்கா உருவாக்கப்படும். அந்த இலக்கா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும். அதாவது சமரசமற்ற பெண்கள் பாதுகாப்பை நோக்கி பயணிக்கும் நம் கனவு நனவானது உறுதி என்பதை நமது தேர்தலின் முதல் வாக்குறுதியாக சொல்வதில் பெருமை கொள்கிறோம் என்று உள்ளது. அடுத்ததாக மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்ற ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டு உள்ளது. 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்வுடன் அறிவிக்கிறோம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது இந்த திட்டத்தில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது. இப்படி செய்வதால் கூடுதலான குடும்பங்கள் பயனடையும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதை நம் தாய்மார்கள் அனைவரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வார் என்பது நமக்கு தெரியும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது தமிழகத்தில் இப்போது வரை செயல்பாட்டில் உள்ள திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தில் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த 1000 ரூபாய் வழங்கும் போதே தமிழகத்தில் நிறைய கடன்கள் உள்ளது என்று சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது விஜய் அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கும் நிலையில் இனி மகளிருக்கு, அதுவும் குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து மகளிருக்குமே இந்த 2500 வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இது எந்த அளவு சாத்தியம் என்பதை இனி பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். அதே போல அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும்.
அதாவது நம்மை சீராட்டி வளர்த்த நம் தாய்மார்கள் வயிற்றில் பால் வளர்க்கும் திட்டமாக இதை அறிவிப்பதில் தமிழக வெற்றி கழகம் தலை நிமிர்ந்து பெருமை கொள்கிறது என்று சொல்லப்பட்டு உள்ளது. அதாவது தற்போதைய சூழலில் இந்தியா முழுக்கவே சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு உள்ளது. நாம் பணம் கொடுத்தாலும் நமக்கு சிலிண்டர் கிடைக்காத ஒரு நிலைமை உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த திட்டம் சாத்தியமா என்றால் கொஞ்சம் கேள்விதான். இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வர மிகவும் அதிக காலம் எடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒருவேளை இந்த சிலிண்டர் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் பட்சத்தில் மகளிருக்கு விஜய் அவர்கள் அறிவித்த இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக அண்ணன் சீர்திட்டம், அதாவது நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் அதாவது 1 பவுண்ட் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டிலிருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். இப்படியான அந்த மகிழ்வில் பங்கேற்பதில் தமிழக வெற்றி கழகமும் நாமும் பெரும் மகிழ்ச்சி அடைவதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அடுத்ததாக காமராசர் கல்வி உறுதி திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலே இல்லாமல் செல்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவித்தொகையாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. முன்பு இந்த திட்டமானது புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் என்ற திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் அந்த திட்டத்தில் 1000 ரூபாய்க்கு பதிலாக ஆட்சிக்கு வந்தால் 1500 வழங்கப்படும் என்று இப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து இருந்தார். அப்படி பார்க்கும்போது வருஷத்திற்கு 30,000 ரூபாய் கணக்காகிறது. அதாவது மாணவர் புதுமை பெண் திட்டம் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் மட்டும் 30,000 ரூபாய், 2 திட்டங்களையும் சேர்க்கும் போது 60,000 ரூபாய் பெண் பிள்ளைகளையும் சரி ஆண் பிள்ளைகளையும் சரி அரசு பள்ளிகளில் படித்து வைத்துக் கொண்டிருக்கும் தாய்மார்களுக்கு கிடைக்க இருந்தது. ஆனால் இப்போது தாவேகா பதவியேற்க உள்ள நிலையில் இந்த தொகையானது 15,000 ரூபாய் ஆண்டுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அடுத்ததாக வெற்றி பயண திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமே இல்லாமல் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படுமாம். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையிலிருந்தும் எந்த இடத்திற்கும், தமிழகத்தின் எந்த ஒரு மாவட்டத்திலிருந்தும் மற்றொரு மாவட்டத்திற்கும் அனைத்து பகுதிகளுக்கும் பெண்கள் அனைவரும் கட்டணமே இல்லாமல் பயணிக்கலாம் என்று சொல்லப்பட்டு உள்ளது. மேலும் பேருந்துக்காக இனி மணிக்கணக்கில் காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. முதலில் இந்த திட்டம் விடியல் பயண திட்டம் என்று அழைக்கப்பட்டு இருந்தது. அந்த திட்டத்தின் மூலமாக இலவச பேருந்துகள் ஒரு சில மட்டுமே இருக்கும். அதாவது குறிப்பிட்ட பேருந்துகளில் மட்டுமே பெண்கள் இலவசமாக பயணிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த திட்டத்தின் மூலம் அரசுடைய அனைத்து பேருந்துகளிலுமே இலவசமாக பெண்கள் பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அடுத்ததாக ஜீரோ டாலரன்ஸ் கிரைம்ஸ். இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு எதிரான குற்றமே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கிய நோக்கம் என்று கூறப்பட்டு உள்ளது. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலுநாச்சியார் படை ஏற்படுத்தப்படும் என்றும் சாதாரண உடையில் இருக்கிற இந்த படையை சேர்ந்த பெண்கள் பாடி கேம் உடன் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் இருப்பார்களாம். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அடுத்ததாக அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படுமாம். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்களில் பெண்களுக்கு எதிரான வழக்குகள் எதுவுமே இனி நிலுவையில் இல்லாத நிலை ஏற்படுமாம். விசாரணை முறையாக நடத்தப்பட்டு தீர்ப்பும் விரைவாக வழங்கப்படுமாம். அடுத்ததாக ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸ். 24/7 இயங்கும் மத்திய கட்டளை மையத்துடன் இணைக்கப்பட்ட அவசர பேனிக் பட்டன்ஸ் தனியார் ஷேர் ஆட்டோக்கள் உட்பட அனைத்து வகையான பொது போக்குவரத்து வாகனங்களில் இனி பொருத்தப்படுமாம். இந்த பட்டன்கள் வழியாக 5 நிமிடத்தில் பதிலும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுமாம். சிசிடிவி கேமராக்களும் விளக்குகளும் வெளிச்சமும் இல்லாத இடங்களே இனி இல்லை என்ற வகையில் இந்த ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸ் உருவாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அடுத்ததாக விலையில்லா சானிட்டரி பேட்ஸ். பெண்களுக்கு மிகவும் தேவையான நாட்களில் பொது விநியோகம் நடக்கும் இடங்களான ரேஷன் கடைகள், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூலம் அனைத்து பெண்களுக்கும் விலையில்லா சானிட்டரி பேட்ஸ் வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அடுத்ததாக சிங்கப் பெண்கள் மேம்பாட்டு திட்டம். நிலுவையில் உள்ள கடன்களை திருப்பி செலுத்துவதன் மூலமும் பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா நிதி வழங்குவதன் மூலமும் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி திறன் மேம்படுத்தப்படுமாம். சுய உதவி குழுக்களில் இருந்து பதிவு செய்யப்பட்ட குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களாக
மாறுபவர்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் வழங்கப்படுமாம். அதாவது 100% மானியமாகவே இது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அடுத்ததாக தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வரவேற்கும் திட்டம்தான் இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படுமாம். கூடவே ஒரு பேபி வெல்கம் கிட் வழங்கப்படுமாம். ஊட்டச்சத்து பொருட்கள், அதே போல தரமான பேபி சோப்ஸ், பேபி ஆயில், பேபி பவுடர், அதே போல பேபியுடைய கொசு வலைகள், பொம்மைகள், நாப்கின்ஸ் மற்றும் டயப்பர்கள் இவை எல்லாமே அந்த பேபி வெல்கம் கிட்டில் இருக்கும் என்று கூறப்பட்டு உள்ளது. அதாவது இப்போதைய சூழலில் தினம்தோறும் தங்கத்தின் விலை கட்டுக்கடங்காமல் எகிரி வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்கம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு மிகப்பெரிய சவாலான அறிவிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எப்படி இந்த ஆட்சி இருக்க போகிறது என்பதை. அதே போல மகளிருக்கு அறிவித்துள்ள மிகப்பெரிய திட்டங்கள் அனைத்துமே மிகப்பெரிய சிக்கலில் தான் முடிய போகும் என்று பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதாவது தமிழகம் மிகப்பெரிய கடனில் சிக்கிக்கொண்டு இப்போது தத்தளித்து வருகிறது. இந்த ஒரு சூழலில் இப்படிப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் சாத்தியமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டு உள்ளது. அதாவது இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வரும் பட்சத்தில் தமிழகத்தில் மாதத்தில் 3000 கோடியிலிருந்து செலவுகள் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது கணிக்கப்பட்டே உள்ளது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் விஜய் அவர்களுடைய ஆட்சி பொற்காலமாக இருக்குமா இல்லையா என்பதை. நன்றி மக்களே, மீண்டும் வருக இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள.